எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய முன்னோர்கள் சலஃபு ஸாலிஹீன்கள் தங்களுடைய இஹ்லாஸை வாழ்க்கையில் பாதுகாத்தார்கள். தங்களுடைய எல்லா செயற்பாடுகளிலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை பயந்து பயந்து பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இவருடைய இஹ்லாஸின் வெளிப்பாடு மரண சந்தர்ப்பத்தில் தான் அதை அவர்கள் உலகிற்கு அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இஹ்லாஸை அவர்கள் பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு இமாம், அல் ஹாஃபில் கபீர் என்ற ஷாஃபிஈ ஃபிக்ஹுக்குரிய ஒரு சட்ட நூலையை எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மரண சந்தர்ப்பம், தன்னுடைய கடைசி கட்டம், தனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை அழைத்து சொல்லுகிறார்கள். நான் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறேன், இஸ்லாமிய நூட்கள் பலவற்றை எழுதி வைத்திருக்கிறேன். இந்த நபருடைய வீட்டில் இப்படி நான் அதுவற்றை எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனால் இவைகள் நான் இஹ்லாஸோடு செய்ததா என்பது தெரியாது. நான் தீனுக்காக செய்த இந்த ஹிதமத்துகள் இஹ்லாஸுடன் நடைபெற்றிருக்கின்றனவா என்பது தெரியாது. எனவே இவற்றை இதுவரைக்கும் நான் உம்மத்திற்கு கொடுக்கவில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை பொறுப்பு இருக்கிறது என்று அந்த நபருக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள். என்ன பொறுப்பு தெரியுமா? சொல்கிறார்கள், என்னுடைய ரூஹ் பிரிகின்ற அந்த கட்டம் நீங்கள் என்னிடத்தில் வந்து அமர வேண்டும். என்னுடைய 2 கைகளும் நீட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளங்கையோடு உங்களது உள்ளங்கையை சேர்த்து வைக்க வேண்டும். என்னுடைய உயிர் பிரிகின்ற அந்த தருணம் என்னுடைய கை உங்களுடைய கையை இறுக்கி பற்றி பிடிக்கவில்லை என்றிருந்தால் நான் இஹ்லாஸுடன் செய்திருக்கேன் அர்த்தம். அப்படி இல்லாமல் இறுக பிடித்து கொண்டால் என்னுடைய எந்த செயலிலும் இஹ்லாஸ் இருக்காது. எனவே என்னுடைய கை உங்கள் கையை இறுக பொத்தி பிடித்து கொண்டால் இஹ்லாஸ் இல்லை என்பது அர்த்தம். அத்துணை நூட்களையும் திஜிலா நதியிலே கொண்டு போய் இரவோடிரவாக கரைத்து விட வேண்டும். அப்படி இல்லாதிருந்தால் இன்ஷா அல்லாஹ் உம்மத்திற்கு நீங்கள் ஒப்படைக்க முடியும் என்று பொறுப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். கடைசி சந்தர்ப்பம், இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லாஹ் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற அந்த கடைசி கட்டம், வசியத் செய்யப்பட்ட நபர் வருகிறார், இமாம் அவர்களின் பக்கத்தில் அமர்கிறார். தன்னுடைய கையை இமாமுடைய கையின் உள்ளங்கையிலே சேர்த்து வைக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், ரூஹ் பிரிகிறது. கை அப்படியே விரித்த வண்ணமே இருக்கிறது. இமாமுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் உம்மத்திற்கு அவர்களுடைய கிதாபுகள் நூட்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸை பாதுகாத்தார்கள். இஹ்லாஸ் இருந்ததா இல்லையா என்று மரண சந்தர்ப்பத்தில் தான் பரீட்சிக்கப்பட்டது. அந்த அளவு பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும்.